பார்த்துக் கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் தாலுகாவில் ஜமாபந்தி நிறைவு நாள் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஜமாபந்தி சிறப்பு அதிகாரி கலால்துறை உதவி ஆணையர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். பூதலூர் வட்ட ஆட்சியர் மரிய ஜோசப் முன்னிலை வகித்தார். அப்போது தஞ்சாவூர் காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவர் AKR ரவிச்சந்தர் தலைமையில் பல விவசாயிகள் காவிரி நீரை கர்நாடக அரசிடமிருந்து பெற்றுத்தராத தமிழ்நாடு அரசை கண்டித்தும், காவிரி நீரை பெறுவதற்கு பரிந்துரை செய்யாத இந்திய அரசை கண்டித்தும், மண்வெட்டிகளுக்கு மாலை அணிவித்து மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கமிட்டு விவசாயிகள் கூட்டத்தில் பங்கேற்றார்கள். இக்கூட்டத்தில் AKR ரவிச்சந்திரன் பேசியதாவது: மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்ய நாற்றங்கள் அமைக்கலாமா வேண்டாமா, அல்லது நேரடி நெல் விதைப்பு செய்யலாமா வேண்டாமா, அல்லது மாற்று பெயர் உளுந்து, எள், பயிறு, கடலை என மானாவாரி பயிர் செய்யலாமா என்ற எந்தவித ஆலோசனையையும் தமிழ்நாடு அரசோ மாவட்ட நிர்வாகமோ விவசாயிகளுக்கு தெரிவிக்கவில்லை. எனவே காவிரி நீர் பெற்றுத்தர தவறிய தமிழ்நாடு அரசு தரிசு போட்ட விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் 15,000, விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு குடும்ப அட்டைக்கு ரூபாய் 10,000 இழப்பாக வழங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை செய்ய வேண்டுகிறேன். குறுவை தொகுப்பு திட்டம் மூலம் இலவசமாக வழங்கி வந்த உரங்களை ரத்து செய்துவிட்டு 50% மானியத்தில் நுண்ணோட்டம் வழங்குவதாக அறிவித்திருப்பது ஏற்புடையது இல்லை. மேலும் இயந்திர நடவுக்கு மட்டும் ஏக்கருக்கு 4,000 என்பதை வரிசை நடவுக்கும் வழங்க வேண்டுகிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தூர்வாரும் பணிகள் 20% மட்டுமே நடக்கிறது. வேலை நடக்கும் இடங்களிலும் தகவல் பலகை வைக்கப்படுவதில்லை. எனவே ஆட்சித்தலைவர் அனைத்து இடங்களையும் பார்வையிட்டு முறைகேடுகளை தடுக்குமாறு வேண்டுகிறேன் என்று கூறினார். இக்கூட்டத்தில் பூதலூர் முன்னாள் பெருந்தலைவர் காமராஜ், பூதலூர் அதிமுக விவசாய அணி பொறுப்பாளர் தமிழரசன் மற்றும் பல்வேறு விவசாய பிரதிநிதிகள் பங்கேற்று பேசினார்கள். அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில கடந்த ஆட்சியில வரிசை நடவு, அதாவது இயந்திர நடவு போல, அதுக்கு பேரு ராஜராஜன் சொன்னாங்க, செம்மை நெல் சாகுபடி சொன்னாங்க, திருந்தி நெல் சாகுபடி பல பெயரிட்டு அழைத்தார்கள். அந்த வரிசை நெல் நடவுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய், ஹெக்டேருக்கு 10,000 ரூபாய் அந்த வரிசை நடவுக்கு கொடுத்தாங்க. இவங்க இயந்திர நடவுக்கு மட்டும் என்று அறிவித்திருக்கிறது மிக வேதனையான விஷயம். அதை வரிசை நடவு செய்த விவசாயிகளுக்கும் வழங்குவதற்கு அரசுக்கு நீங்க பரிந்துரை செய்யணும்னு கேட்கிறேன்.